டிசம்பர் 12ஆம் தேதியன்று இரவு சுமார் 9:30 மணி திண்டுக்கல் நகரில் உள்ள சிட்டி ஹாஸ்பிட்டல் என்ற பெயரிலான தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. தரைத்தளத்தில் பற்றிய தீயானது ஒரு சில நிமிடங்களிலேயே மலமளவென பற்றி மேல் மாடிக்கு பரவியது. உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 40 பேர் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர்களில் 32 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஆனால் எதிர்பாராத விதமாக லிப்டின் உள்ளே இருந்த 8 பேரில் 6 பேர் வெளியே வர முடியாமல் தவித்து தீ விபத்தில் சிக்கினர். மணிமுருகன், மாரியம்மாள், சுருளி, சுப்புலட்சுமி, ராஜசேகர் மற்றும் 6 வயதே ஆன கோபிகா என்ற சிறுமி என மொத்தம் 6 பேர் உயிரிழந்தனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, பழனி தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் நேரில் சென்றனர். இச்சம்பவம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருத்தம் தெரிவித்ததோடு உயிரிழந்த 6 பேரின் மரணத்திற்கு இழப்பீடு தொகையாக தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டார். மேலும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கிட உத்தரவிட்டார். இதனிடையே உயிரிழந்தவர்களின் உடல்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து நேரில் பார்த்தவர்கள் மற்றும் மீட்பு படையினர் சில தகவல்களை கூறியிருந்தனர். தரைத்தளம் முழுவதுமே தீயில் எரிந்து போனது. அப்பொழுது புகைமூட்டம் அதிகமாக இருந்ததால் வெளியே வர முடியாமல் தவித்ததாகவும், அருகில் இருப்பவர்களை தேடுவதற்கு முடியாமல் தப்பித்தனர். லிப்டின் உள்ளே சிக்கியவர்கள் குறித்து முன்பே அறிந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றியிருக்கக்கூடும் என்றும், பிறரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடும் போது லிப்ட் வேலை பழுதாகி போனதாகவே மீட்பு படையினர் கருதினர். இதுதான் 6 பேர் உயிரிழப்புக்கு காரணம் என்று மீட்பு படையைச் சேர்ந்த ஒருவர் கூறியதாக தெரிகிறது. விருதுநகரில் காதல் தோல்வியால் மனமுடைந்த இளைஞர் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முன்பு இளைஞர் வெளியிட்ட வீடியோவில் அவர் கூறியிருப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே காந்தி நகரில் வசித்து வந்தவர் பாலமுருகனின் மகன் முத்துராஜ். 24 வயதான முத்துராஜ் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை உயிருக்கு உயிராக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் காலப்போக்கில் காதலியின் மனநிலையில் மாற்றத்தை கண்டவர் திருமணம் குறித்து பேசியிருக்கிறார். அதற்கு அந்த பெண், இதயத்தில் இருந்து உன்னை நீக்கவே மாட்டேன் என்றும், யாராலும் நம்மை பிரிக்கவே முடியாது என்றும் கூறியிருக்கிறார். நாள்தோறும் காதலியின் உருட்டுகளை நம்பிய முத்துராஜுக்கு ஒரு நாள் பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது. சில நாட்களுக்கு முன்பு முத்துராஜ் காதலித்த அந்த பெண்ணுக்கும் முத்துராஜின் நெருங்கிய நண்பனுக்கும் திருமணம் நடைபெற்றது. இதனால் மனவேதனைக்கு உள்ளான முத்துராஜ் டிசம்பர் 12ஆம் தேதியன்று அருகில் உள்ள ரயில் நிலையத்திற்கு சென்று அந்த வழியாக வந்த வந்தே பாரத் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முன்பு காதலியிடம் மனதில் உள்ளவற்றை பேசி, ஏன் இவ்வாறு மாறினாய், ஏன் என்னை மறந்தாய் என கேள்வி கேட்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. எதுக்கு அப்படி சொன்னேன், ஏன் இப்படி பண்ற, எதுவுமே எனக்கு தெரியலப்பா. முன்னால இருந்தே உனக்காக இருந்தேன்,
எல்லாம் நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. See you. Please always. சொற்ப மாதங்களே பழகிய காதலி பிரிந்து சென்றதை தாங்கிக் கொள்ளாத இளைஞர் 25 ஆண்டுகளாக பெற்று வளர்த்தவர்களையும் பல ஆண்டுகளாக உடன் பழகிய நண்பர்களையும் மறந்து உயிரை மாய்த்துக் கொண்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.